ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணை சீரியல் நேத்தோட எபிசோடில் என்னெல்லாம் நடந்து பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து ஒரு வழியாக வந்து கருணாகரனும் நம்ம மித்ரா வந்து எப்படியாவது மாட்டி கொண்டு நம்ம அன்பு வந்து பிளான் போட்டு எல்லாமே பண்ணார். அதே மாதிரி வந்து மகேஷ் கிட்ட வந்து மாட்டிட்டாங்க. மகேஷ் வந்து ரிவீட் அடிக்கிறாரு. நம்ம மித்ராவும் கருணாகரனும் போட்டு பொழக்கிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளோ நாள் நீங்கள் அன்பும் ஆனந்தி பற்றி எவ்வளோ தப்பாக பேசுறீங்க, எவ்வளோ தப்பாக பேசுறீங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பெனி விட்டு விளக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்களே வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? உங்கள் ரெண்டு நான் அடிச்சு விரட்டவா அப்படி இப்படின்னு நம்ம மகேஷ் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் வந்து கருணாகரனும் நம்ம மித்ரா வந்து லிஃப்ட்டில் வந்து செம்ம ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் கருணாகரன் மித்ரா வந்து லிஃப்ட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி எல்லாமே வந்து பிளான் போட்ட மாதிரி நம்ம அன்பு வந்து செம்மையாக வந்து செஞ்சுட்டாரு தான் சொல்ல முடியும். அதேமாதிரி வந்து நம்ம ஆனந்தி வந்து இப்போ தான் வந்து சிங்கப்பெண்ணாக காமிக்கிறாங்க. நம்ம ஆனந்தி வந்து இப்போ வந்து கேரக்டர் வந்து செம்மையாக வந்து டைரக்டர் வந்து கொண்டு போகிறாரு. அதேமாதிரியே வந்து சிங்கப்பெண் சீரியல் வந்து நம்ம ஆனந்தி கேரக்டர் வந்து அப்படியே கொண்டு போனாங்கன்னா சிங்கப்பெண் சீரியல் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்தாலும் வந்துடும் தான் நிறைய ரசிகர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அன்புக்கும் ஆனந்திக்கும் வந்து எப்போ தான் கல்யாணம் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே டீப்பாக வந்து லவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சொந்த ஊருக்கு வந்து நம்ம ஆனந்தி வந்து கோயில் திருவிழாக்கு வந்து போக போகிறாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து அந்த எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோயிலில் வந்து பெரிய பிரச்சனையே இருக்குது. அந்த திருவிழாவில் வந்து நம்ம ஆனந்தியை பழி வாங்குறதுக்கே வேண்டி அந்த ஊரில் உள்ள பிரசிடென்ட் வந்து காத்திருக்கிறாரு. ஆனந்தி எப்போ இங்கே வருவா, இந்த திருவிழாக்கு வந்த பொண்ணு அவளை வந்து நம்ம ஒரு சோழி முடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடய வந்து அந்த பிரசிடென்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து அன்பும் வந்து கூட போனாலும் போவார். அங்கே திருவிழாவுக்கு வந்து போய் எப்படி ஒரு பெரிய ஃபைட் ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அன்புக்கு வந்து இனிமேல் தான் ஃபைட் சீனு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலே வந்து அங்கே வந்து அவங்க ஆனந்தி வந்து பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து மகேஷும் கூட வந்தாலும் வருவாரான்னு தெரியல. ஆனால் அன்பு வந்து எப்படி வந்து கண்டிப்பாக வருவார். வந்து பெரிய ஃபைட் பண்ணி நம்ம ஆனந்தியை காப்பாற்றுவார். அதுக்கு மேலே வந்து ஆனந்திக்கு வந்து ரொமான்ஸ்லாம் உண்மைதான் வரும்னு நினைக்கிறேன். அன்பு மேலே அந்த திருவிழாவில் தான் பெரிய ரொமான்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். திருவிழாவில் வந்து என்ன தான் நடக்கும் போதில் பெரிய ஃபைட்லாம் இருக்குது, நிறைய பழிவாங்க எல்லாமே இருக்குது. இனிமேல் வந்து நம்ம ஆனந்தி தான் வந்து நம்ம ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் வந்து துவசம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆனந்திக்கும் வந்து பெரிய ஃபைட் எல்லாமே தெரியும். அதனால் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஆனந்திக்கும் ஃபைட்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.